ஒவ்வொரு ராசியும் காதல் தோல்வி எப்படி எதிர்கொள்கிறாங்கிறத பற்றி ஒரு யூடியூப் சீரிஸ் போட்டுட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னா கடகராசி. கடகராசி காதல் தோல்வி வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை ஐசோலேட் பண்ணிப்பாங்க. இந்த உலகத்திலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி கொள்வார்கள். எனக்கு ஒரு பொண்ணு தெரியும். அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஃபேமிலி குரூப்பில் அது வெளியே வந்துச்சு. அதன் பிறகு வாட்ஸ்அப்பையே அன்இன்ஸ்டால் பண்ணிச்சு. ரூம்குள்ளேயே இருக்கும். அந்த ரூம்குள்ளே ஒருத்தர் மட்டும்தான் அதோட அது என்னென்னா அவங்க வளர்க்குற பூனை. அந்த பூனை மட்டும்தான் உள்ளே போயிட்டு வரலாம். வேறு யாரையுமே அந்த பொண்ணு அலோவ் பண்ணவே இல்லை. அதாவது எந்த விதமான சோஷியலைஸும் ஆகாது. உள்ளே இருப்பாங்க. அவங்க நீங்கள் அதோடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு. நீங்கள் சும்மா கடல் பக்கத்தில் போங்க, நண்டு பக்கத்தில் போங்க. அதுக்கு எதாவது டிஸ்டர்பன்ஸ்னால் டக்குன்னு போய் ஒரு பொந்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கும். ஏதாச்சும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னா அந்த உலகத்தோட எல்லா ஒயரையும் கட் பண்ணி தனியாக ஐசோலேட் ஆகி அவங்க ரூம்குள்ளேயே வாழ்கிறது கடகராசியோட இயல்பு. ஸோ கடகராசிக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா இந்த உலகத்தை விட்டு வெளியே போய் அவங்க ரூம்குள்ளே தனியாக வாழ்ந்துக்குவாங்க. அதே போல் கடகராசி இன்னொரு விஷயமும் பண்ணுவாங்க. கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருப்பாங்க. குடமாக தண்ணி வரும். காவேரி நீர் கூட வற்றி போயிடும். ஒரு வேளை லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா கடகராசியோட கண்ணீர் வற்றி போகாது. அழுதுகிட்டே இருப்பாங்க. கடகராசிக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் லவ் பற்றி அப்படின்னா, நிறைய சோஷியலைஸ் ஆகணும். உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட வேறு வழி இல்லை, இங்கே இருக்க மக்களோட பழகணும். அப்படி நீங்கள் பழகாமல் விட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கடகராசி லைஃப் லாங் அது அவங்க கேரக்டராகவே மாறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஏன்னா நான் அது மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். லோ ஃபீலியர் டைமில் இந்த உலகத்துலேருந்து ஐசோலேட் பண்ணவங்க லைஃப் லாங் ஐசோலேட்டடாகவே வாழக்கூடிய ஆட்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ கடகராசி தயவுசெய்து சோஷியலைஸ் ஆகுங்க. ஐசோலேஷன் பிரேக்கப்புக்கு தீர்வு கிடையாது. தேங்க்யூ.